இந்த ஒரு புகாரை மாற்றுவாரா அதானி அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எழும்பியிருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டார்ஸும் சரி, மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டும் சரி, ஆர்அண்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. அவங்க அறிவு சார்ந்த விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக மிகப்பெரிய அளவில் போர்ட்டு, ஏர்போர்ட்டு, பெட்ரோலியம் ரிஃபைனரி, சூப்பர் மார்க்கெட்ஸு, ரீட்டைல் சேல்ஸு இந்த மாதிரியான விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணுதாங்க. இதனால் நம்ம டெக்னாலஜிக்கு பெருசாக வெளிநாடுகளை சார்ந்து இருக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு இந்தியன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மேலே. ஆனால் இன்றைக்கி மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஷிவ்புரி அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் கிட்டத்தட்ட 2500 கோடி அளவுக்கான ஒரு மிசைல் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை அதானியினுடைய நிறுவனம் நிறுவ போகிறாங்க. இதனால் 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது உருவாயிருக்கு. அதுவும் ஸ்கில்டு லேபர்ஸுக்கு. இந்த தொழிற்சாலை மிகப்பெரிய அளவில் ஏவுகணையை உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிற்சாலையாக இருக்கும். அவங்க தான் கோர் ஆர்என்டி பண்ணலையே, அப்புறம் எப்படி டெக்னாலஜியை உருவாக்குவாங்க அப்படின்னு கேட்டால், இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு தொடக்கமாக இருக்கும். டிஆர்டிஓவோ இல்லை வேறு ஏதோ ஒரு நாடுகளோ இந்திய இராணுவத்துக்கு கொடுக்கக்கூடிய ஏவுகணைகளை ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி மூலியமாக இந்த ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. இது ஒரு மாஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் தெற்காசியாவிலே ஒரு மிகப்பெரிய மிசைல் உற்பத்தி மையமாக இந்த 2500 crores அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்க போகுது. பில்லியன் கணக்கான டாலர்களை வருஷம் அமெரிக்க நிறுவனங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இது வெறும் $300 மில்லியன் தானே அப்படின்னு கேட்டால் இது ஒரு சிறந்த தொடக்கமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வல்லுநர்களால் சொல்லப்படுது. இது சம்மந்தமான ஒரு கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஜெய் ஹிந்த்.